முதல்ல நம்ம பார்க்க போறது தேஜாவு ஸ்டோன். இது பார்க்கறதுக்கு ஒரு பிரமிட் ஷேப்ல இருக்கும். ஆனா அதோட டாப் மட்டும் பிரமிடோட டாப் மாதிரி இல்லாம ஒரு ஃபிளாட் சர்ஃபேஸா இருக்கிற மாரி காட்டியிருப்பாங்க. கூடவே ஒரு 4 பக்கத்துலயும் பார்த்தீங்க அப்படின்னா, ஷ்வே அப்படிங்கிற அந்த எழுத்து எழுதப்பட்டிருக்க மாரி காட்டியிருப்பாங்க. ஆக்சுவலா இந்த எழுத்துக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. உங்க யாருக்காவது தெரியும் அப்படின்னா மறக்காம அத கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. இதோட பவர்ஸ் பக்கமா வந்தோம் அப்படின்னா, இதோட மெயின் பவரே இது ஒரு மேஜிக்கல் டைம் டிராவலிங் டிவைஸ். அதாவது இந்த கல்ல யார் கையில வச்சிருக்காங்களோ அவங்களால இன்ஸ்டன்ட்டா டைம் டிராவல் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்காக ஃபியூச்சருக்கு போக முடியுமா, ஃபியூச்சர்ல என்ன நடக்குதுன்னு பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா முடியாது. இந்த கல்லை வச்சு ஜஸ்ட் நம்மளால பாஸ்ட்டுக்கு மட்டும்தான் டிராவல் பண்ண முடியும், ஃபியூச்சருக்கு போக முடியாது அப்படிங்கிறத தெளிவாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நடந்து முடிஞ்ச விஷயங்களை பார்க்கவும், பாஸ்ட்ல செஞ்ச தப்புகளை சரி செய்யவும் இது ரொம்பவே உதவியா இருக்கும். இதை மட்டும் நம்ம கையில வச்சுக்கிட்டு ஜஸ்ட் நம்ம போக வேண்டிய காலகட்டத்தை யோசிச்சா மட்டும் போதும். இது உடனடியா ஆக்டிவேட் ஆகி தன்னோட யூசரை வந்து பாஸ்ட் லைஃபுக்கு கொண்டு போயிரும். ஆனா பாஸ்ட்டுக்கு போனதுக்கு அப்புறமா இது வரைக்கும் நடந்த எல்லா விஷயங்களுமே நமக்கு ஜஸ்ட் ஒரு தேஜாவு மாதிரி தோண ஆரம்பிக்கும். அதாவது அந்த டைம் லைன்ல இருக்கக்கூடிய ஆளுக்கு வந்து இது வரைக்கும் அதை பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ அது வந்து ஒரு தேஜாவு மாதிரி தெரிய ஆரம்பிக்கும். ஆனா போக போக தெளிவாயிரும். அந்த நினைவுகள் எல்லாமே நமக்கு திரும்ப வந்துரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த மேஜிக்கல் கல்லும் காணாம போயிரும். அதாவது நம்ம இப்ப இங்கிருந்து பிரசன்ட்ல இருந்து நம்ம பாஸ்ட்டுக்கு போறோம் அப்படின்னா, பாஸ்ட்டுக்கு போனதுக்கு அப்புறமா அந்த கல்லு நம்ம கையில இருக்காது. அதுக்கப்புறம் நம்ம அதை தேடி கண்டுபிடிக்கணும். திரும்பவும் பிரசன்ட்டுக்கு வரணும் அப்படின்னா அதை தேடி கண்டுபிடிக்கணும். இல்ல நான் பாஸ்ட் லைஃப்ல இருந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அதை தேட வேண்டிய தேவையே கிடையாது. ஒரு வேளை அதை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா முழு மனசோட தேடினா மட்டும்தான் அது கிடைக்கும் அப்படிங்கிறதையும் அவங்க தெளிவாகவே சொல்லியிருக்காங்க. ஆனா பாஸ்ட்ல இருக்கும்போது நம்ம ரொம்பவே ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் இருக்கணும். ஏன்னா நம்ம ஒரு சின்ன விஷயத்த மாத்தினா கூட அது அந்த வரலாற்றையே டோட்டலா மாத்துறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. நம்முடைய பிரசன்டே டோட்டலா மாறுறதுக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்கு. இல்லனா நாம அந்த பாஸ்ட் லைஃப்லயே மாட்டிக்கிறதுக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஸோ இதோட யூசர் வந்து கண்டிப்பா ரொம்பவே கவனமா தான் அதை கையாண்டே ஆகணும்.